அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். நல்ல கவனிங்க, இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எல்லாம் சொல்லுங்க, இருதயங்களில். அப்போ வசனம் எங்கே விதைக்கப்படுறது? இருதயத்தில். அப்போ வசனம் வந்து விதை, அது விதைக்கப்படுற நிலம் எது? இருதயம். நல்லா தெரிஞ்சிருது. இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை சாத்தான் வந்து உடனே எடுத்து போடுகிறான். அப்போ சாத்தானுக்கு தெரியுது இந்த விசுவாசம் என்ன பிரமாணம் எப்படி வேலை செய்யுது, இது ஒரு மனுஷனை என்ன வாக்குன்றது சாத்தானுக்கு தெரியுது. பாருங்க, நிறைய விசுவாசிகளுக்கு தான் தெரியல. சாத்தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நீங்கள் கோயிலுக்கு போகிறத பற்றி சாத்தானுக்கு பிரச்சனை இல்லை, பாட்டு பாடுறது பிரச்சனை இல்லை, நீங்கள் அல்லேலூயான்றது பிரச்சனை இல்லை, ஆமென்றதும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, சாத்தானுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் வசனம் இருதயத்துக்குள்ளே போகிறது தான் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஜார்ஜி ஜேம்ஸின் பேர் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. வசனம் வந்து ஒரு மனுஷன் இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ஏதோ பெருசாக செய்ய போகிறான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் என்னைக்கு வசனம் விதைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனமாகிய விதையை சொல்லி சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கிறானோ, அப்போ இந்த வசனத்தில் இருக்கிற அந்த வெற்றியும் வாழ்வும் சுகமும் பேலனும் எல்லாமே வாழ்க்கையில் உண்டாயிடுன்றது சாத்தானுக்கு புரிகிறது. ஒரிஜினல் இருக்கிறது காப்பியில் வந்துடணும் தெரியுது அவனுக்கு. இது ஒரிஜினல், இது காப்பி. ஹலோ, இங்கே சொல்லப்படுகிற வெற்றியினுடைய காப்பி இது, இங்கே சொல்லப்படுகிற சுகத்தினுடைய காப்பி இது, இங்கே சொல்லப்படுகிற வாழ்வினுடைய காப்பி இது. இங்கே இருக்கிற இந்த ஒரிஜினல் இங்கே வந்துடக்கூடாதுன்னு அவன் பார்க்குறான். அது எப்படி வரும்ன்றது விசுவாசிகளுக்கு இன்னும் புரியல. அவங்க என்ன நினச்சிட்றாங்க, போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், இங்கே போய் இவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் எதையாது. இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க. அவன் சொல்கிறான், நல்லா போ, ட்ரெயின் ஏறி போ, டோக்கனை வாங்கிட்டு காத்துட்டு லைனில் நில்லு, எல்லார்ட்டையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வா. எல்லாம் ஒரே சுற்றி அலைஞ்சி லோ 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 லோன்னு அலைஞ்சி படாத பாடு பட்டுக்கிட்டு, அங்கே போனால் இது கிடைக்குமாமே, இங்கே போனால் இவர் இப்படி பண்ணிட்டு வராமே, அங்கே போனால் அவருக்கு ரொம்ப அனாயிண்டிங் இருக்குதாமே, இங்கே போனால் இவர் வந்து வானத்தையே இறக்கிட்டு வராமே, எல்லாம் பண்ணு. நான் ரொம்ப சந்தோஷம் சாத்தானுங்க, ஏன்னா பிஸியாக இருக்கிறீங்க நீங்கள், உருப்பட போகிறதே இல்லைன்னு தெரியும் அவனுக்கு நல்லா. இப்படியே வாழ்நாள் முழுக்க அலைஞ்சி அலைஞ்சி லோ லோ லோன்னு ஒன்றும் இல்லாமல் போட்டுன்னு அவன் பேசாமல் இருக்கான் பாருங்க. அவங்கள பற்றி கவலைப்படுறதே கிடையாது. யாரை பற்றி பயப்படுறான்னா, இந்த வசனம் வந்து ஒரு விதை, இந்த விதை சொல்கிறத அப்படியே என் உள்ளத்தில் போச்சுன்னா அது பிறப்பிக்கும்னு நம்புகிற விசுவாசியை, புரிஞ்சு கொள்கிற விசுவாசியை குறித்து அவன் பயப்படுறான். ஏன்னா பிறப்பிச்சிருவான் அந்த விசுவாசி. அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படி எல்லா விதைகளையும், புல் பூண்டுகளுடைய விதைகளையும் கடவுள் உண்டு பண்ணி இருக்கிறாரு. இந்த வசனமாகிய விதையும் அப்படித்தான் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும்ன்றாரு. அந்த விதைக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த விதைக்குள்ள ஒரு சில காரியங்களை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு கர்த்தர். சுகத்தை கொடுன்றதுக்காக தான் சுகத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. வாழ்வை உண்டாக்குறதுக்காக தான் செழிப்பை குறித்த வசனங்கள் இங்கே இருக்கிறது. அது உண்டாக்கிடும் வந்துச்சுன்னா உள்ளே வந்து உண்டாக்கிடும். அப்போ சாத்தானுக்கு நல்லா தெரியுது, இது போச்சுன்னா இவன் பெரிய ஆள் ஆகிடுவான். இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும், காப்பி எடுத்துருவாங்க, இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே வாழ்க்கை உண்டாயிடும்னு அவனுக்கு தெரியும். இது போய் உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உலகத்திலேருந்து எந்த மற்றதெல்லாம் ஒட்டாது. எது ஒட்டும்? வெறும் வெற்றி, வாழ்வு, நல்ல காரியங்கள் மட்டும்தான் ஒட்டுன்றது தெரியுது அவனுக்கு. அதனால் இது போய் உள்ளே சேர்ந்துடாதபடிக்கு அவன் பார்க்குறான். வசனம் விதைக்கப்பட்ட உடனே வந்து எடுத்து போடுறான். விதைக்கப்பட்டனே எடுத்து போடுறான் உடனே அவன் வந்து இஷ்டத்துக்கு வந்து யார்கிட்ட வேணால் வந்து யார் வசனத்தை கேட்டாலும் வந்து எடுத்து போட்டுற முடியுங்கிற மாதிரி கிடையாது. எப்போ எடுத்து போடுறான்றத க்ளீனாக சொல்லியிருக்கு பாருங்கள். இதே உண்மையை மத்தேயுவில் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு பாருங்கள். எல்லா நேரமும் அவன் எடுத்து போட முடியாது, எல்லார்கிட்ட எடுத்து போட முடியாது. யார்கிட்ட எடுத்து போடுகிறான்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், தேவ உண்மைதான் பாருங்கள், அங்கே ஒரு காரியத்தை சேர்க்குறாரு. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் நாட்,
உணராது இருக்கும்போதுனா புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது. வசனத்தை கேட்குறான் ஒருத்தன், ஆனால் அது என்ன சொல்லுதுன்றது அவனுக்கு சரியா புரியல. புரியாது இருக்கும்போது அப்படியே வாசிக்கலாம். புரிந்து கொள்ளாத போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து போடுகிறான். எப்போ? புரிந்து கொள்ளாத போது. அதனால தான் பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்றதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதனால தான் புரிந்து கொள்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்வதும் முக்கியமாக இருக்குது. இதுக்காக ஒரு பிரயாசத்தை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டால் எடுக்க முடியாது பாருங்கள். புரியாதவங்கள்ட்ட தான் வசனத்தை எடுத்து. இப்போ கேட்குறீங்க, கேட்கிட்டோன்னு வெளியே போகிறீங்க, சாத்தான் உடனே வருவான் பாருங்கள். யார்கிட்டருந்து எடுத்து போடுவான்? வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியல, சரியாக கவனிக்கல. ஏதோ லேசாக படுது, ஆனால் சரியாக கவனிக்கல. அவங்கள்ட்ட வந்து இன்னொரு ஆள் என்ன பண்ணுவான்? சாத்தான் வர்றான்னா சாத்தானே வர்றதில்லை, அவனுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா? அவனுக்கு தெரியும் நீங்கள் வந்து சாத்தானா வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, போன்றீங்க. அதனால் அவன் வந்து நல்ல பைபிள் சுமந்த விசுவாசியாக அனுப்புவான். இல்லை ஒருவேளை பிரசங்கியாராக கூட வரலாம். ஏன்னா நம்புவீங்களே நீங்கள், இன்னும் ரொம்ப தாடி கிடி வச்சுருந்து நல்லா அப்படி இருந்தால் இன்னும் நம்புவீங்க நல்லா. இப்படியெல்லாம் அனுப்புவான் பாருங்கள். அனுப்பிச்சு யார்கிட்டேருந்து எடுத்து பாருங்கள். எங்கிட்ட எத்தனையோ பேர் வந்து கேட்பாங்க, என்கிட்ட வந்து எடுத்து போடுறதுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. ஏன்ட்டு எடுத்து போட முடியல. ஏன்னா நான் எப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நல்லா நனைஞ்சவன்ட்ட வந்து ஸ்விம்மிங் பூலில் தண்ணியே இல்லைன்னு சொல்கிற மாதிரி நான் தான் நனைஞ்சிருக்கிறேனே, எனக்கு தெரியும் போன்னுவேன். நீ என்ன சொல்கிறது? எனக்கு தண்ணி இல்லைன்னு. தண்ணி இருக்குது எனக்கு தெரியும், உடம்பெல்லாம் பாரு நனைஞ்சிருக்கேன், உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர. இதில் சிலவன் சொல்லுவாங்க, இந்த ஆசீர்வாதத்தில் ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப இந்த ஆசீர்வாதம்லாம் ரொம்ப நம்பாதீங்க பிரதர், டூ லேட்டுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதம் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்பாதீங்கன்னு அர்த்தம். 30 வருஷமாக 40 வருஷமாக நான் நம்பி ஆசீர்வாதமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்பாதேன்னா நான் என்ன பண்ணுறது? புரிஞ்சிச்சுன்னா எடுக்க முடியாது பாருங்கள். புரிஞ்சிருச்சு, விளங்கிடுச்சு, இது அனுபவம் ஆயிடுச்சு, இது வந்து வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எல்லாம் கதை சொன்னால் நடக்கவே. அதனால தான் என்கிட்ட வரமாட்டாங்க, உங்கள்கிட்டே வரமாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வரமாட்டாங்க. புரிஞ்சு இது அனுபவிக்க ஆரம்பிச்சு இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போப்பா, இங்கே சொல்கிறது அப்படியே நடக்குது, எனக்கு இது அப்படியே ஆகுது, இத்தனை வருஷமாக நான் அதை கேட்டுட்ருக்கிறேன், இத்தனை வருஷமாக அதை சொல்லி 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 இருதயத்தில் போட்டுட்ருக்கிறேன், இதில் இருக்கிறது அப்படியே இருதயத்தில் வந்ததுன்னா அப்படியே அது வாழ்க்கையில் வந்துடுது. காப்பிங் மிஷின் மாதிரி அப்படியே காப்பி பிரிண்ட் ஆகிடுது. வசனமே என்னுடைய வாழ்க்கையாக வந்துடுது. இப்போ வந்து வராதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது? வந்திருக்க உணராது இருக்கும்போது புரியல தான் வந்து எடுத்துடுறான் பாருங்க. அவன் புரியாதவர்கள் எப்படின்னா, அவங்க வந்து புரியாதனால அவங்க குறையும் பலவீனத்தையும் தோல்வியும் இதையே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடுது? ஆசீர்வாதத்தின் மத்தியிலே நடந்துட்டு போனாலும் இவங்களுக்கு சாபந்தான் ஒட்டுது. நமக்கு ஆப்போசிட்டு, சாபத்தின் மத்தியிலே நடந்துட்டு போனால் ஆசீர்வாதம் தான் ஒட்டுது நமக்கு. ஏன்னா எது ஒட்டும்? கார்பன் எங்கே வந்து ஒட்டும்? அந்த பேப்பரில் எங்கே எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குதோ அங்கே மட்டும்தான் வந்து ஒட்டும். என்ன மாதிரி இமேஜ் அங்கே எலக்ட்ரிக்கல் சார்ஜில் ஏற்றப்பட்டிருக்குதோ அந்த இமேஜ் மேலே மட்டும்தான் அந்த கார்பனு ஒட்டும். இமேஜே தப்பாக இருக்குதே, இந்த தப்பான இமேஜ் மேலே கார்பன் ஒட்டி கடைசியில் தரித்திரமும் அதுவும் இதுவும் வந்து ஒட்டி அதே வாழ்க்கை ஆகிடுது. நல்ல ஆசீர்வாதத்தின் மத்தியில் போயிட்டு இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒட்டுறதெல்லாம் என்னவா இருக்குது? சில கேட்குறேன், நானும் அங்கே தானே உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்துருந்தீங்க சரி, இல்லை அந்த 2வது ரோவில் சேரில் தான் நான் உட்காந்துருந்தேன், நான் அந்த 10வது ரோவில் தான் உட்காந்துருந்தேன். சரிங்க, அதே பில்டிங்கில் தான் உட்காந்துருந்தீங்க, அதே சர்வீஸுக்கு தான் வந்தீங்க, அதே இதுதான் வந்தீங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? ஹலோ, உங்கள் சரீரம் வந்து எந்த சேரில் உட்காந்துதுன்னு இல்லை, அது வசனம் வந்து எது வந்து இங்கே ஏறிச்சுன்றது தான், அதுதான் வாழ்க்கையில் வரும். சிலர் நினைக்கிறாங்க இது உள்ளே வந்த உடனே ஒரு ஆஸ்மோசிஸில் வந்து ஒட்டிக்குது எல்லாம்,
அப்படியே வந்து ஆசீர்வாதம் வந்து அப்படியே நம்ம மேலே ரப் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் ரப் ஆஃப் ஆகாது. அப்படி ரப் ஆஃப் ஆகிறதுனா எல்லோரும் உள்ளே கொண்டு வந்துட்டாலே போதுப்பேன். ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிடுங்கன்றலாம். இப்படியே வந்து இப்படி போனீங்கன்னா உள்ளே வந்தோடனே அப்படியே அனாயிண்டிங் அப்படியே ரப் ஆஃப் ஆகிடும் போங்க. இன் கேட் ஒன்று அவுட் கேட் ஒன்று வச்சுட்டு வரிசையாக ஞாயிற்றுக்கிழமை காலம் இப்படி வந்து அப்படி போ சொல்லிட்டே இருக்கலாம். எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சு இவ்வளோ விவரமாக போதிச்சிட்டு இருக்கிறோன்னா இந்த ரப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் நடக்காது, அப்படிலாம் நடக்காது. இது போதிச்சு தான் ஆகணும், இது விளங்கி தான் ஆகணும், இதை கிரகிச்சு தான் ஆகணும், இது புரிஞ்சு தான் ஆகணும், இது உள்ளே போய் தான் ஆகணும், இது இம்ப்ரிண்ட் ஆகணும். எந்த அளவுக்கு ஆகணும்? இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது என்னுடைய தேவைகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினுடைய நிறைவாக நீங்கள் வாயத்தரன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுடைய தேவையின் மத்தியில், இந்த உலகத்தில் பஞ்சத்தின் மத்தியில், பசியின் மத்தியில், இல்லாமையின் மத்தியில், வறுமையின் மத்தியில், பயமுறுத்துகிற சூழ்நிலையின் மத்தியில் நிமிர்ந்து நின்று என் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். பாருங்க, அந்த அளவுக்கு உள்ள போகணும். வியாதியின் மத்தியில் நிமிர்ந்து நின்று அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். வியாதி என்னதில்லை, சுகம் என்னுடையது, வாழ்வு என்னுடையது, ஜீவன் என்னுடையது, பலன் என்னுடையது, தீர்க்காயுசு என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக மாறணும். வெறும் இங்கே சொல்கிறது இல்லை, அங்கே உலகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் சாபக்கேடு அது இது எல்லாம் இருக்குது பாருங்கள். அதன் மத்தியில் என்ன சொல்கிறவங்களா இருக்கணும்? இதை சொல்லி 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 விசுவாசம் கேள்வியினால் ஒரு கேள்வி. கேள்வினா என்றைக்கோ கேட்டதுனால இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கேட்டதுனால இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி கேட்டுகிட்டே இருக்க முடியுங்க? நீங்கள் சொல்லி தான் உங்கள் பாருங்க. இந்த விசுவாச வார்த்தை எங்கே இருக்குது? வாயிலும், எல்லாம் சொல்லுங்க, வாயிலும் இருதயத்திலும். ஏன் அப்படி சொல்லியிருக்கு வாயிலும் இருதயத்திலும்னு? ஏன்னா வாயிலிருந்து தான் இருதயத்துக்கு போகுது, இதான் ரூட்டு. வாயிலும், மறந்துடாதீங்க போகும்போது ஞாபகம் வச்சு, வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. வாயிலும் தான் இருதயத்துக்கு போகுது. அப்போ வாயில் வரலன்னா நான் சொல்கிறேன் இருதயத்துக்கு போகவே, நான் சொல்கிறதுனால உங்கள் இருதயத்துக்கு போயிடாது. ஹலோ, ஏன்னா நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 மணி நேரம் சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் வந்து கேட்டு போயிருங்க. அது இருதயத்தில் இந்த 1 மணி நேரம் கேட்குறது என்ன புரிந்து கொள்றதுக்காக. எப்போ இருதயத்தில் போக ஆரம்பிக்கும்? நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். அவர் சொன்னது கரெக்டு, பாஸ்டர் சாம் சொன்னது இன்றைக்கி கரெக்டு. நாளைக்கு என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் சொல்கிறீங்க என் தேவன் என்ற குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்கிறீங்க, பிரச்சனையின் மத்தியில் சொல்கிறீங்க, சூழ்நிலை எழும்போது சொல்கிறீங்க, பயமுறுத்துகிற சுச்சுவேஷன் உண்டாகும்போது சொல்கிறீங்க. அப்படி சொல்லி சொல்லி தான் இருதயத்துக்குள்ள போகிறது. வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. நான் பிரசங்கிச்சா போதாது, அது உங்கள் வாயில் வரணும், அப்புறம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும். அதாவது நான் பிரசங்கிக்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வாயால் சொல்லி உங்கள் இருதயத்தை சார்ஜ் பண்ண வேண்டும். அந்த காப்பிங் மிஷின் வந்து என்ன பண்ணுது? அந்த லைட் வந்து அந்த இமேஜை கேப்சர் பண்ணி அந்த வெள்ளை பேப்பரை ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜால் சார்ஜ் பண்ணுகிறது. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். என்னங்க வெறும் வெள்ளை பேப்பரை தான் இருக்குது, சார்ஜுன்றீங்களா? ஆமாம், கார்பன் கார்ட்ரிட்ஜ் மேலே விட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த கார்பன் வந்து எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கே தான் ஓட்டும், எங்கெல்லாம் எழுத்து இருக்குதோ எங்கெல்லாம் படம் இருக்குதோ அங்கே மட்டும்தான் ஓட்டும். பார்க்குறதுக்கு தெரியாது இல்லையா? அப்போ உள்ள வசனம் ஏறிடுச்சுன்னா ஆளை பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் இந்த சாபக்கேடான உலகத்தில் பாருங்கள், எது ஒட்டும் அவனுக்கு? சாபம் ஒட்டவே ஒட்டாது, ஆசீர்வாதம் தான் ஒட்டும், வெற்றி தான் ஒட்டும், ஜெயந்தான் ஒட்டும். இருக்கீங்களா?